ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்ததில் இந்த எண்ணெய் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அதை பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இல்லை 3 தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி முழுசாகவும் சேர்க்கலாம், ஆனால் அரைச்சி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாயிலையும் அப்படியாது, அதுக்காக தான். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம். ஒரு தொக்கு மாதிரி செய்கிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அதுவே நல்லா கொதிச்சிட்ருக்கோம். இப்போ குழம்பு அந்த சைடு கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை இந்த மாதிரி நல்லா கத்தி வச்சு கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு நல்லா சுண்டி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையெல்லாம் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிண்டுறனா முட்டை உடஞ்சிடும். நல்லா லைட்டாக அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முட்டை கிரேவி சூப்பராகவே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நம்ம முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணும்போது கொத்தமல்லி இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கிரேவி ஒரு வாட்டியாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம்டின் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.